உங்களுக்கு சோத்தை போட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் வரும் இல்லையா? அண்ணா தயவு செஞ்சு பட்டுக்கிட்டுலாம் கூப்பிடாதீங்கண்ணா, அந்த பொண்ணு பாவண்ணா. அதாவது அவங்களால உங்கள் கேம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கும்போது மனசாட்சியே இல்லையா கமருதீன் உங்களுக்கு? எழுந்து நின்று ஆமான்னு சொல்கிறீங்களே. ஓ, நீங்கள் கேம் ஆடிட்டுருக்கீங்க இப்போ. ஓகே ஓகே, சூப்பர் கமருதீன். அதாவது உண்மையாலே ஒரு பொண்ணை நம்ம நேசித்தோன்னு வச்சிங்களேன், அதுக்காக உயிரே கொடுத்தவங்களாம் பல பேர் இருக்காங்க. அவங்க ஈஸியாக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் நடு வீதியில் வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க கமருதீன். இது மன்னிக்கப்படுமா மறக்கப்படுமானலாம் சத்தியமாக முடியாது. இப்போவும் நான் சொல்கிறேன், த ஓஜி கேமர் பார்வை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ கூட சொல்கிறேன், இறங்கி ஆடினாங்கன்னா நீலாம் கால் தூசுக்கு வர மாட்டீங்க கமருதீன். உங்களை அவங்க தடுக்கிறாங்களா? அவங்கள மாதிரி ஒரு பாயிண்ட் உங்களால் பேச முடியுமா கமருதீன்? ஒரு பாயிண்ட் உங்களால் பேச முடியுமா? இறங்கி நின்று சம்பவம் பண்ண முடியுமா? இப்போ கூட ஒன்றும் இல்லை, 1:13 அப்படின்னு தான் நிற்கிது. பரு கொஞ்சம் ஒரே ஒரு வாரம் அந்த பழைய பார்வை எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு தான் ஓட்டு குவிந்தது. என்ன எவ்வளோ கேவலப்படுத்துகிறார் பார்த்தீங்களா கமருதீன்? கமருதீன் 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 கம்முவா? கம்மு பேபி அவர் பட்டு. ஐயோ சாமி, எங்கே வச்சு முத்தஞ்சில் வச்சு தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சி விட்டாப்புல. இதில் இன்னொன்று, எனக்கு இந்த விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டே அட்ரஸ் பண்ணிடணும் நண்பர்களே. அதாவது எங்கள் அக்கா அரோராவுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் அவங்க சில பல வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சூப்பராக செஞ்சுருக்காங்க போல இருக்குது. பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்களாம், என்னமோ பண்ணாங்கன்னு ஏதோ சொன்னாங்க. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு அப்படின்னா ஒரு அவுட்ஸ்மேன்ஸும் கையே தூக்கலை. உங்களுக்கு புரியுதா? இதுதான் அன்பு கேங்கு. ஏன்னா இப்போ நம்ம அரோராவுக்கு எதிராக கை தூக்கணுன்னா நம்மளை முடிச்சு விட்ருவாங்களா? ஏன்னா அரோரா இப்போ மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர் இல்லையா? நம்ம முடிச்சு விட்றோம். இந்த மாதிரி சேஃப் கேம் ஆடுறவங்கள வச்சுக்கிட்டு பார்வதி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த கிளிப்பிங்ஸ் காட்டும்போது அடித்தானுங்க பார்த்தீங்களா ஆடியன்ஸு கைத்தட்டல், அதுதான் உங்களுக்கான அங்கீகாரம். என்னது பார்வதி வேலை இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஒரு கிரெடிட் கொடுக்குறாரு. வார்டன் டாஸ்கில் இருக்கும்போது கூட அவ்வளோ சூப்பராக இருந்ததான். வார்டன் டாஸ்கில் யார் எல்லாம் பண்ணது? அன்றைக்கி ஒரு குறும்படம் போட்டு கலாய்ச்சிங்க, இன்றைக்கி அது அப்ரிஷியேஷனா? இன்னொன்று சொல்லவா விஜய் சேதுபதி, உங்களை மாதிரி ஒரு மாக்கிங் ஹோஸ்ட்டை நான் சத்தியமாக இது வரையும் பார்த்ததே இல்லை. என்ன உங்கள் அஜந்தா? இந்த எபிசோடின் அஜந்தா என்ன? ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸு, பாருடைய லவ்வரே போட்டு கிழின்னு கிழிச்சிட்டான். அதுக்கே கலங்காத பாரு. இவர் சுபிக்ஷாவை பற்றி பேசின 2 பேர் பேசினானே இவர் உட்காந்து அழுவுறாராம். இதுக்கு ஆதரவான். சத்தியமாக சொல்கிறேன் விக்ரம், சுபிக்ஷாவை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. இது வெளில பார்த்துங்க. வெளில வியானா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களை ஒரு ஆளாகவே மதிக்கலை. வெளில பார்த்துங்க. அதுக்கப்புறம் கமருதி, நான் எங்காமே ஆடுறேன். ஆடுங்க. போன வாரமே நான் சொன்னேன், எபிசோடு முடியும் பொழுது உங்கள்கிட்டலாம் பேசணும்னு நினைக்கிறேன், அதான் நம்பர் கொடுத்துருக்கேன். போன வாரமே நான் சொன்னேன், எபிசோடு முடியும் பொழுது 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்த முடிவு மிக சிறந்த முடிவு. அதில் நில்லுங்க பாரு அப்படின்னு நான் சொன்னேன். என் பேச்சை எங்கே கேட்டாங்க? கேட்டிருந்தா இந்த வாரமே சம்பவமாக இருந்திருக்கும். ஐயோ கம்முன்னு போனீங்க. என்ன சொன்னாப்புல, உன்னை பற்றி பேசுகிறதுக்கு 1000 விஷயம் இருக்கான். எஃப்ஜே கூட ஆதிரையை பற்றி பேசுகிறதுக்கு 10 விஷயந்தான் இருந்ததுன்னாரு. இவருக்கு 1000 விஷயம் இருக்கான். பேசு. 1000 விஷயம் இருக்குன்னா எதுக்கடா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற? போதும், எதுக்கடா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற? 1000 விஷயம் இருக்குல்ல உனக்கு. நீ பேசுனது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த பொண்ணு தான் இன்னும் பார்க்கல. என்னது செருப்பை கைட்டு அப்படி தூக்கி அடிப்பியா? ரூத்லெஸ் கேர்ள் நானே. எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பார்க்கல. பார்வை நீ பார்க்கல. யார் தெரியுமா பாரு? மொத்தமாக முடிச்சு விட்ருவோம். அந்த வீட்டில் இருக்கிற யாருமே பாருக்கு ஈக்குவலாக கேம் ஆடுறதுக்கும் சரி, பேசுகிறதுக்கும் சரி, சண்டை செய்கிறதுக்கும் சரி, சிரிப்பு மூட்டுறதுக்கும் சரி, யாருக்குமே ஒரு தகுதியே இல்லாத ஒரு போட்டியாளர்கள். 1vs13 போட்ட 2 பேர் நாளைக்கு எவிக்ட் ஆகி போகிறாங்க. 1vs11 நிற்க போகுது. இந்த அம்மாவை எப்படி கொஞ்சம் இது ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தா நீங்கள் என்னது ரோஸ்ட்டு பண்ணுறாங்களா? சாண்ட்ராவை கெஞ்சிகிட்டு இருக்காரு. என்ன ஏம்மா தனியாக உட்காந்துருக்கீங்க? ஏம்மா எல்லாருக்கூடையும் பழகுங்கம்மா? ஏம்மா என்னம்மா பிரச்சனை? வெள்ளிக்கிழமை அவ்வளோ கோவப்படுறீங்களே என்னம்மா? அண்ணா நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்தே போகணும்ண்ணா. அவங்க ஃபஸ்ட்டுலேருந்தே அங்கே தான் தனியாக அங்கே ஒரு கேட்டில் நம்ம பிரஜனுடைய சட்டையை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அதில் பல பிரச்சனை போச்சு, அதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சா, நாங்கள் இப்போ முட்டாள். கடைசியாக தூக்கி மொத்த பழியும் இறக்குறாருங்க பாரு மேலே. இது விஜய் சேதுபதி நீங்கள் செஞ்சதுலே நான் எல்லாத்துலேயும் மறந்துடுவேன். அரோராவை வேலை செஞ்சாங்களா அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது அப்படியே சைலண்ட்டாக இருந்தாங்களே, அதை நான் மறக்க முடியுமா? அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனை. இது நான் ஒரு லாயர் மாதிரியே வாதாட போகிறேன். அதாவது சாண்ட்ரா அந்த வீட்டிலேருந்து வெளில போய் படுத்தது என்னைக்கு? முதல் நாள். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ சத்தம் போட்டாங்களா? உங்களுக்கு கண்ணாடி அறையிலையும் டிஸ்டர்ப் ஆகிடுச்சா? உங்களால் தூங்க முடியலையா? அப்போ கூட இருந்தது யார்? திவ்யா. வேறு யார்? கமருதீன் அப்படின்னும் பொழுது உடனே இவர் கமருதீன் நீங்கள் இங்கே தான் தூங்குவீங்களா அப்படிங்கும்போது ஆடியன்ஸ் சைட்லேருந்து கிளாப்ஸு. இந்த இன்வெஸ்டிகேஷன் என்றைக்கு நடக்குது? சாண்ட்ரா போய் படுத்த நாள். இப்போ இவனுங்க என்ன கற்பனை பண்ணிட்டானுங்க, நாங்கள் ஆடியன்ஸாக உட்காந்துருந்த பொறுக்கி பரதேசி நாய்கள், அந்த அந்த நாய் சவுண்டு தான் எவ்வளவு நெகட்டிவிட்டியை பரப்பி வச்சுருந்தா அவங்க அவ்வளோ கிளாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. நடந்த இன்வெஸ்டிகேஷன் முதல் நாள்டா, சாண்ட்ரா படுக்கிற நாளுக்கு தான்டா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். நாய் குலைச்சது அடுத்த நாள்டா, இவங்கெல்லாம் போய் வெளில படுத்த நாளுக்கு. அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் அவர் பண்ணவே இல்லைடா. அவ்வளோ கிளாப்ஸ் அடிக்கிறீங்கன்னா என்ன விதைச்சிட்டானுங்களே உங்கள் மனசில்? அப்போ இந்த ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஒரு பொண்ணை நீங்கள் டார்கெட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, நான் தப்பாலாம் சொல்லலை. நீங்கள் இப்போ ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும் பாருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஃபுல்லாக பாருங்கிற வார்த்தையை மட்டும் போடுங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. அது விஜய் சேதுபதி வரையும் அடிக்கணும், தந்தி அடிக்கணும். இல்லை, அவர் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷன் சாண்ட்ரா படுத்த நாளுக்கு. ஆனால் ஆடியன்ஸ் அதுக்கு கை தட்டுறான் அப்படின்னா என்ன புரிதலில் அங்கே உட்காந்துருக்கானுங்க. இப்போ உங்களுக்கு என்ன தாண்டா தேவை? நாய் குலைச்சதுக்கு சர்க்குலர் வந்துடுச்சு, எல்லாம் வெள்ளப்படுத்துறதுனால சர்க்குலருங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்து நம்ம தான் போடுறோம் போல இருக்கு. நமக்கு தான் 2000-3000 பேர் தானே பார்க்குறீங்க, அதனால் அங்கே போய் சேரல போல இருக்கு. அவங்களும் பெரிய ரிவ்யூவர்ஸ், ஐயோ மில்லியன் கலெக்ஷனில் வியூஸ் போகும்ல, அங்கே போய் சேர்ந்துருச்சு போல இருக்குது. அப்போ நாய் குலைச்சது தான் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அந்த நாய் குலைச்சதுக்கான ரீசன் வந்த சர்க்குலர் இன்னும் சேரலை, அதனால தான் ஆடியன்ஸ் அவங்களுக்கு அதே குதூகலம். அந்த பொண்ணு மேலே சேர்த்த வாரி பூசிட்டார் விஜய். இப்போ அஜெண்டா போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். இதெல்லாம் உடைச்சி தூக்கி போடணும் நண்பர்களே. இன்றைக்கி நடந்தது எபிசோடா நண்பர்களே, தடவி கொடுக்குற சாண்ட்ராவை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. யாருடைய சூட்கேஸ் எங்கே வந்தது? நீங்கள் 11 மணிக்கே அடிக்கிட்டீங்களா மற்றவங்க? அதுக்கப்புறம் எதுக்கு வினோத்தை பிடிச்சிட்டு உள்ளே இழுத்துன்னு வந்தீங்க? இப்போ தலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். தலை ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு தூக்கி உள்ளே போட்டாங்களே, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை. இப்போ தலை முடி வெட்டுற பிரச்சனை, அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம 24/7க்கான இன்வெஸ்டிகேஷன் போகுதா, எபிசோடுக்கான இன்வெஸ்டிகேஷன் போச்சா அப்படிங்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக பதில் வந்தே ஆகணும் நண்பர்களே. ஏன்னா முடி வெட்டுற பிரச்சனையே அவ்வளோ பெரிய பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருந்தார். சேதண்ணா என்னண்ணா இது? அதுக்கப்புறம் க்ளீனிங் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? எதுக்கு நீங்கள் இப்போ பார்வதி அதுக்கும் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களா? மார்க்கிங் உச்சம் விஜய் சேது, நீங்கள் வேலை செஞ்சு கிழிச்சாலும் அப்படி என்னையா நடக்குதுங்க? இல்லை என்ன நடக்குது? ஒரு பக்கம் காதலன்னு சொன்னவன் மோதிரம்லாம் போட்டான், அவன் அசிங்கப்படுத்துகிறான். இன்னொன்று ஹோஸ்ட் ஆகி நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க. மற்றவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, அப்படியே நிசப்தமாக உட்காந்துருக்காங்க. அரோரா வேலை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான் அந்த வீட்டில். யாரை வச்சு யார் கேம் ஆடுறாங்க? அடுத்த கேட்டகரி அடுத்தது வருது பாருங்க. யாரை வச்சு யாருடைய கேமை அழுத்தி மேலே போகிறாங்கன்னா, கமருதீனுடைய கேமை அழுத்தி மேலே போகிறாங்களா? யார்? பார்வதி. ஆடா பார்வதி கேமை பார்த்துருக்கீங்களாடா நீங்கள்? 8 வாரம் சிங்கம் மாதிரி, பெண் சிங்கம் மாதிரி ஆடிட்டு இருந்த அந்த பொண்ணு அந்த பயலுக்காக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு பாரு. வேணாம் பாரு, உடச்சி எரிப்பார். உங்கள் அம்மா சொன்னாங்களே உள்ளே வரும்போது, பாரதி கண்ட புதுமை பெண் எல்லா இலக்கணத்தையும் உடைக்கணும், ஓட்டாப்பாரு. அவன் தேவையில்லை பாரு உனக்கு, அவன் நல்லவனே கிடையாது. உங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு வெளியில் உட்காந்து உனக்கு எதிராக புறம் பேசிய மனிதன் தான் கமருதீன். அந்த ஒரு விஷயம் பேட் டச் மட்டும் பெரிய பிரம்மாண்டமாக பேசுகிறான்ல, இதெல்லாம் பேசவே மாட்டானுங்க. அங்கே உட்காந்து டாஸ்க்கு சம்மந்தமாக அவர் உள்ளே போகல, அது அடுத்த நாள் தான் போகிறார். எப்பா எபிசோடாடா நடந்தது. ஒரு பொண்ணை போட்டு 13 பேர் இல்லை 14 பேர் பிராண்டுன ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு உட்காந்துருக்கு. இது பிக் பாஸா? சேது, உனக்கு உண்மையாலே மனசாட்சியே இல்லையா? நீ எபிசோடே பார்க்காத அங்கே காட்டுறதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்கன்னா எதுக்கு ஹோஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் வாங்குகிற காசு உங்ககிட்ட நிற்குமா சேது? உனக்கு அந்த தகுதியே இல்லை. இந்த வாரம் முழுவதும் எவ்வளவு பிரச்சனை நடந்தது.
அந்த டிவியில் காட்டுறதை மட்டும் நீங்கள் உட்காந்து பேசுவீங்க அப்படின்னா இது எந்த விதமான ஹோஸ்ட், பயாஸ்டு ஹோஸ்ட். நீ பார்வதியை வந்து அட்டாக் பண்ணால் அங்கே கிளாப்ஸ் கிடைக்குது. என்ன மைண்ட் செட்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னே தெரியல இந்த பிக் பாஸ். நான் இப்போ சொல்கிறேன், பார்வதி டாப் 5க்குள்ளே கூட வரமாட்டாங்களாம். சரி, அப்போ யார் டாப் 5க்குள்ளே வருவாங்க சொல்லுங்கள்? வேலையே செய்யாத, எனக்கு கையில் அலர்ஜி காலில் அலர்ஜின்னு சொன்னவங்க வருவாங்களா? அடுத்து யார் வருவா? அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த கிச்சனை சுத்தம் பண்ணுற பொறுப்பு வந்து பார்வதிக்கா? அப்போ 2 பேர் அட்டெண்டராக போட்டாங்களே ஹெல்ப்பர்ஸு, அவங்க என்ன கிழிச்சாங்க? அது கேட்க மாட்டீங்க, ஏன்னா அதில் விக்ரம் இருக்கார். இப்போ உங்களுடைய இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க, கம்ரு ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு. எனக்கு புரியலையா இதெல்லாம்? பாரு, எல்லாமே புரியும் பாரு உனக்கு. 2 எவிக்ஷன் நடக்க போகுது. 18+ கண்டென்ட்டுக்கு 2 பேரை தூக்க போகிறாங்க நாளைக்கு. கொஞ்சம் முழிச்சிக்க பாரு, இது வேண்டாம் பாரு. ஆடு பாரு, பழைய கேமு. நீ சொன்னில சலங்கையை கட்டியாச்சு, இனி ஆடத்தான் வேணும்னு. உனக்காக வந்திருக்கீங்க, உங்கள் கேம் ஆடுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரசிக்கிறபடி இருந்தது. இவன்லாம் ஒரு ஆள், கமருதீன்லாம். அவன்லாம் சத்தியமாக சொல்கிறேன் நண்பர்களே, கமருதீன்லாம் பார்வதியை வந்து கல்யாணமே பண்ண மாட்டான். ஏன்னா ஒரு பொண்ணை நேசித்தோன்னா அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறான்னா அவன் மனுஷனே கிடையாது. இவன் பேசியிருக்கான்.